வணக்கங்க. இன்றைக்கி 4 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வெண்ணெய் தாங்க எடுக்க போகிறேன். பசும்பால் தான் வீட்டில் வாங்குவேன். அதில் சேர்ற ஆடை, தயிரில் சேர்ற ஆடை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். 1 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்துருவேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் இலகி கொடுக்கும் இல்லையா? அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன் பாருங்கள். கொட்டி 3 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சதுனால சாஃப்டாகிடுச்சு பாலாடை. இப்போ தயிர் போட்டு கிளறி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறேன். இது வெண்ணெய் கொஞ்சம் அதிக அளவில் திரண்டு வரும். குயிக்காக கிடச்சிரும். ரொம்ப லேட்டாக குயிக்காக கிடச்சிரும். ஒரு பவுலில் ஐஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ரீசரில், அதை எடுத்து அது மேலே வச்சுருக்கேன். ஏன்னா நல்ல சில்னஸ் இருக்க தான் சீக்கிரமாக வெண்ணெய் திரண்டு வரும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே கிடச்சிரும் நமக்கு வெண்ணெயா. அதுக்காக தான் அந்த ஐஸ் வச்சேன். இப்போ ஊற்றுறது கூட ஒரு மிக்ஸி கப்பில் பாதி அளவு பாலாடையை போட்டு ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றக்குள்ள தான் கொஞ்சம் கூட வீணாகாமல் சீக்கிரமாக திரண்டு வந்துடும் நமக்கு. இந்த மோரில் வீணாகாமல் கரைஞ்சி போயிடாமல் எல்லாமே வெண்ணெயாக திரண்டு கிடச்சிரும். 2வது ஈடும் போட்டுட்டேன். 2வது ஈடும் போட்டு அதில் ஊற்றிட்டேன். இது மீதி இருந்த பாலாடை அதையும் போட்டு எடுத்துட்டேன். இந்த பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். அப்படியே திரண்டு வருது. பசு வெண்ணெய் பார்க்கவே மஞ்சள்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம சாப்பிட்டுங்க. வாசனை காலை நேரத்துலேயே நல்லா வெண்ணெய் வாசனை செம்ம சாஃப்டாக ஆசையாக இருந்தது. நல்லா தோசையில் போட்டு மொறுன்னு சுட்டு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது. பாருங்கள், எனக்கு கிட்ட 1 கிலோ கிட்ட வெண்ணெய் கிடச்சிதுங்க. எல்லா வெண்ணையும் வேஸ்ட் ஆகாமல் இந்த ஐஸ்லாம் போட்டு வச்சோம் இல்லைங்களா? ஒரு பவுலில் ஐஸ் வச்சு சில்லுன்னு ஆக்கி அதுக்கப்புறம் எடுத்தோம் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே வெண்ணெயாக திரண்டு கிடச்சிருச்சு. மோரில் கலந்து வேஸ்ட் ஆகவே இல்லை. இப்போ மீதி இருக்கிற மோரை நான் கீழே ஊற்ற மாட்டேன். இது கொஞ்சம் ஏதாவது ரைஸ் ரேஷன் அரிசி ஏதாவது ரைஸ் வச்சு குக்கரில் வச்சு இந்த மோரை போட்டு கிளறி ஸ்ட்ரீட் டாக்குக்கெலாம் வச்சிங்கன்னா இந்த வெண்ணெய் வாசனையோடு இருக்குல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு ஓடிடுவாங்க. அது போல் வச்சுருவேன். இந்த வெண்ணெயை இன்னும் 2-3 தடவை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டோம்னா சுத்தமான வெண்ணெய் ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருக்குமே நம்ம ப்ரெட்டில், இட்லி, தோசை எல்லாத்துலேயுமே வச்சு கொடுக்கலாம். தோசையில் போட்டு சுட்டும் கொடுக்கலாம். பலகாரம் சுடவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொழுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். சாயங்காலத்துக்கு மேலே நான் இதை நெய்யாக காய்ச்சி எடுத்துருவேங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா ஆடையெல்லாம் எடுத்து வச்சு இதே போல் வெண்ணெய் செஞ்சு வீட்டில் உபயோகப்படுத்தி பாருங்கள். சுத்தமான வெண்ணெய் கிடைக்கும் உங்களுக்கு. கலப்படம் இல்லாத வெண்ணெய் கிடைக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன். சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அது பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருச்சு காலையிலேயே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.